lowest price and affordable rangesல dresses design பண்ணி stitch பண்ணணுமா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க and international orders are also hotly granted. Hi viewers, welcome back to Trendieviera costume. இந்த வீடியோல previous வீடியோல நம்ம ஒரு நெட் கிளாத்தோட blouse அப்லோட் பண்ணியிருந்தோம். அதோட லட்கன் எப்படி மேக் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் பிங்க் கலர் கிளாத்தை நெட்டட் கிளாத் இது. ஸோ இதை வந்து ஸ்மால் சைஸ் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே லட்கனோட ஷேப் வந்து லீஃப் ஷேப். ஸோ அது மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணுறேன். அதாவது ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு 3 லீஃப் போட்டுக்கோங்க. கீழே இந்த இடத்துல தான் நம்ம ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். ஸோ இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரேமில் இதை வச்சு நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்லீவில் வந்து ட்ரேஸ் எடுக்கல டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கணும்னு. ஆனால் லட்கன் வந்து ஈவனாக இருந்தால் தான் கரெக்டாக வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக டெம்ப்ளேட் தேவை. ஏதாவது ஒரு சார்ட்லேயோ இல்லை ஒரு பேப்பர் இல்லை கார்ட்போர்டில் வந்து நம்ம என்ன ஷேப்பில் பண்ணுறோமோ அதை வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்து ட்ரேஸ் பண்ணுறதா டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் நமக்கு பிங்க் அண்ட் வயலட் கலர் சூயிங் த்ரெட் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் வயலட் கலர் சூயிங் த்ரெட்டை நார்மல் நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் நம்பர் இதுக்கு வந்து 10. இதில் நீங்கள் வந்து அவுட்லைனுக்கு செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க ஆரியில் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதே மாதிரி நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சை நார்மல் சூயிங் நீடில் போட்டுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து நீடில் வெளியே எடுத்து அதே இடத்துல இன்சர்ட் பண்ணும்போது லூப் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆகிற லூப்பை பேஸாக வச்சு செயின் ஸ்டிச்சை இதுக்கு அவுட்லைன் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதோட லுக் இப்படி தான் இருக்கும். இப்போது அவுட்லைனில் வயலட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் உள்ளே வந்து பிங்க் கலர் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆங்கர் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீடில் நம்பர் 6 இல்லைனா 5 யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி இப்போ வந்து லீஃப் ஷேப்பாக லீஃபோட கார்னரில் இருந்து இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும் அதோட சைஸை. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதும் நமக்கு வந்து ஒரு லீஃப் ஷேப் மாதிரியே டிசைன் வந்து கிடைக்கும். இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணோன்னா இதோட லுக் இப்படி தான் இருக்கும். இப்போ சென்டர் பார்ட்டில் இருந்து நீடில் வெளியே எடுத்து இங்கே ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ரேமுக்கு மேலே இப்படி தான் நாட் போடணும். தென் கீழே இறக்கி கட் பண்ணிக்கோங்க. இப்போது நார்மல் சூயிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. இதில் பேர்ல்ஸ் இருக்கு இல்லையா, பிங்க் கலர் பேர்ல், இதை வந்து இன்சர்ட் பண்ணணும். தென் இதை வந்து எப்படி ஃப்ரேமுக்கு மேலே நாட் போடுறதுன்னா இந்த மாதிரி தான். நம்ம வந்து ஆரியில் போட்டிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ இது வந்து நார்மல் நீடில் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டுக்கோங்க நார்மல் நீடில் ஃப்ரேமுக்கு மேலே. ஸோ இதை நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போது வயலட் கலர் ஆங்கர் த்ரெட் எடுத்துக்கோங்க. இதில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கணும். ஃப்ரெஞ்ச் நாட்டை இந்த மாதிரி தான் 5 டைம்ஸ் வைண்ட் பண்ணி இப்படி நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். இப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாட் மாதிரி விழுகாமல் ஒரு ஃப்ளார் மாதிரி விழுகும். அதாவது டைட்டாக இன்சர்ட் பண்ணக்கூடாது. அதாவது கீழே வந்து டைட்டாக இழுக்காமல் லூஸ் விட்டு இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் ஷேப்பில் கிடைக்கும். இதைத்தான் 5 or 6 டைம்ஸ் வந்து நீங்கள் இதை ஃபுல்லாக பேர்லை சுற்றி ஃபுல்லாக நீங்கள் வந்து கவர் பண்ணணும். இதே டிசைனை தான் எல்லா லீஃப்க்குமே கொடுக்கணும், ஆனால் வேறு வேறு கலரில். ஸோ பிங்க் வயலட் அந்த மாதிரி காம்பினேஷனை நீங்கள் மாற்றிக்கோங்க. தென் ஒரு லீஃபுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரேமுக்கு பின்னாடி இந்த மாதிரி தான் நாட் போடணும். நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து எல்லா லீஃபுமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நமக்கு 4 லீஃப் தேவைப்படுது லட்கனுக்கு. ஸோ நீங்கள் லட்கன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 4 லீஃப் வேணும். இதில் நான் 6 யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து 2 லீஃபை கன்சிடர் பண்ணாதீங்க. நான் சாரீ குச்சிக்காக அந்த டிசைன் செலக்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் மாற்றிட்டேன்.
ஸோ இப்போ வந்து இதுக்கு பேக் சைடு ரொட்டேட் பண்ணி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ட்ரை ஆக ஒரு 2 to 3 hours ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி சிசர் இல்லைனா கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ளூவை வந்து செயின் ஸ்டிச்சுக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்பவே ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ரேவல் ஆகாது. நெட்டாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற ஃபேப்ரிக்காக இருந்தாலும் சரி. க்ளூவை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிசுறு எதுவும் வராது. இப்போது இது கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரே ஒரு லீஃப் எடுத்து நார்மல் சூயிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்படி வந்து ஸ்டிச் கொடுங்க. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்திட்டு இதுக்கு சைடில் ரோல்டு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹெம் பண்ணணும். இதை 2 லீஃப்மே அட்டாச் பண்ணணும் இல்லையா, ஸோ க்ளூவெல்லாம் போட்டு அட்டாச் பண்ண முடியாது. நம்ம ஸ்டோன் அந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா க்ளூ வச்சு அட்டாச் பண்ணும்போது நிற்கும். ஆனால் இதெல்லாம் நிற்காது, ஏன்னா இது ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் இல்லையா. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெம் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் க்ளூ அப்ளை பண்ணுறத விட ஹெம் பண்ணுறதா பெட்டர். இதில் சைடில் நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச் மேலேயே இந்த ஹெம் வந்து விழுகிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது ரோல்டு ஹெம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துல கொண்டு வந்து எண்ட் பண்ணுங்கள். எண்ட் பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு கேப் விட்டுருங்க. ஏன்னா டாப் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த கேப் எதுக்குன்னா டோரி இருக்குல்ல, ப்ளவுஸோட டோரியை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் ப்ளவுஸோட டோரி. இதை அந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஸ்டிச் கொடுக்கணும். நம்ம இதை சுற்றி ஃபுல்லாகவே ஹெம் பண்ணணும். இப்போ ஹெம் பண்ணாமல் அந்த டோரி இந்த லட்கன், ஸோ லட்கன் வந்து 2 லீஃப் இருக்கா, டோரி 1, மொத்தம் 3மே சேர்த்து ஸ்டிச்சில் விழுகணும்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இந்த மாதிரி ஸ்டிச் கொடுக்கணும். ஸ்டிச் கொடுத்துட்டு நாட் போடணும். நாட் எப்படி போடணும்னா, நீங்கள் இப்படி பேக் சைடில் எடுக்கும்போது ஒரு லூப் க்ரியேட் ஆகும் பேக் சைடில். அந்த லூப்குள்ளே ஃப்ரண்ட்லேருந்து ரிவர்ஸில் நீங்கள் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு நாட் விழுந்துடும். அப்புறம் ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, இந்த லட்கனுக்கு கீழே நம்ம வந்து ஏதாவது ஹேங் ஆகுற மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதுக்கு பிங்க் அண்ட் வயலட் கலர் டியூப் பீட் எடுக்கிறேன். ஏன்னா இந்த கலர் காம்பினேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால். அண்ட் பேர்ல்ஸும் எடுத்துக்கோங்க, பிக் சைஸ் ஸ்மால் சைஸ் பேர்ல்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லட்கன் இருக்குல்ல, லட்கனோட கீழே அந்த பேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல நார்மல் சூயிங் த்ரெட் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக. ஏன்னா ஹேங் ஆகிறது வந்து கீழே விழுந்துடக்கூடாது. அதனால் 2 to 3 டைம்ஸ் நல்லா நாட் போட்டுக்கோங்க ஒரே பிளேஸில். நாட் போட்டுட்டு இப்போ வயலட் கலரில் டியூப் பீட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் 9 டியூப் பீட் எடுக்கிறேன். 9 டியூப் பீட் வந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிக் சைஸ் பேர்ல் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பிக் சைஸ் பேர்ல், அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் பேர்லை எடுத்துக்கோங்க. இதை வந்து எடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஹேங்கிங்கு, சென்டர் பார்ட்டில் இருக்கும். இப்போது ஸ்மால் சைஸ் பேர்லை விட்டுட்டு பிக் சைஸ் பேர்லுக்கும் டியூப் பீடுக்கும் அதே இடத்துல ரிவர்ஸில் நீங்கள் ஸ்டிச் கொடுக்கணும். அதாவது நீடில் ரிவர்ஸ் சைடில் கொண்டு வந்து எந்த இடத்துல டாப்பில் தானே நம்ம நீடில் இறக்கியிருந்தோம் அதே இடத்துலையே இப்போது நீங்கள் வந்து நீடில் இறக்குங்க. எந்த இடத்துலேருந்து போனீங்கன்னா அதே இடத்துல ரிவர்ஸில் வரணும். ஆனால் ஒரு பேர்லை வந்து ஸ்மால் சைஸ் பேர்லை விட்டுட்டு நீங்கள் ரிவர்ஸில் வரும்போது இப்படி நீட்டாக ஹேங் ஆகும். இப்போது இதோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஹேங் ஆகிறதுக்கு பிங்க் கலர் டியூப் பீட் எடுத்துக்கோங்க. திருப்பி ஒரு பிக் சைஸ் பேர்ல் ஒரு ஸ்மால் சைஸ் பேர்ல் தான் எடுக்கணும். எடுத்துட்டு அகெயின் ஸ்மால் சைஸ் பேர்லை விட்டுட்டு பிக் சைஸ் பேர்லுக்கும் அந்த 5 பிங்க் டியூப் பீடுக்கும் ரிவர்ஸில் நீங்கள் வந்து நீடில் இறக்கணும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டு இப்படி நீங்கள் இறக்குனீங்கன்னா இன்னொரு ஹேங்கிங் ரெடி ஆயிரும். இதே மாதிரி இப்போ வந்து வயலட் கலர் தான் சென்டர் பார்ட்டு. ஸோ அதுக்கு ரைட் சைடில் பிங்க் கலர் ஹேங்கிங்கு, லெஃப்ட் சைட்லேயும் பிங்க் கலர் ஹேங்கிங்கை நீங்கள் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் 2 ஹேங்கிங்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மெயினாக என்னென்னா, இப்போ நம்மளுக்கு ஹேங் ஆகணும்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டில் நம்ம கொடுக்குற பீடு வந்து பீடாக இருந்தாலும் சரி பேர்லாக இருந்தாலும் சரி சின்னதாக கொடுத்துட்டு அதிலிருந்து நீங்கள் ரிவர்ஸில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க. ஸோ நாட் போடும்போது இப்போ இந்த ஹேங்கிங் ரொம்பவே டைட்டாக உங்களுக்கு வந்து ஹேங் ஆகும்.
நீங்கள் ப்ளவுஸோட ஸ்லீவில் கூட இந்த ஹேங்கிங்கை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா நம்ம வந்து நாட் போட்டாச்சு. இப்போ சிசர் யூஸ் பண்ணி இல்லை கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த த்ரெட்டில் கார்னரில் நாட் போட்டுட்டு இந்த லீஃப் இருக்கு இல்லையா, இந்த லீஃபில் வந்து நம்மளுக்கு எட்ஜெல்லாம் இருக்கும். ஏன்னா எம்ப்ராய்டரி த்ரெட்டு வச்சு போட்டனால எட்ஜ் ஒரு மாதிரி இருக்கும் எப்போவுமே. ஸோ அந்த இடத்துல பேர்லை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க, அப்போ அது தெரியாது. ஸோ டாப் அண்ட் பாட்டம் சைடில் வந்து இந்த மாதிரி பேர்ல் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துல நாட் போட்டுட்டு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அகெயின் திருப்பி வந்து த்ரெட்டில் வந்து நாட் போட்டுட்டு லீஃபோட ஒவ்வொரு லீஃப் மொத்தம் 3 லீஃப் இருக்கா, ஒவ்வொரு லீஃபோட டாப் சைட்லேயுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இந்த மாதிரி பேர்ல் அட்டாச் பண்ணணும். இப்போ இதே இடத்துல நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு லீஃபுக்குமே வந்து பேர்ல் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டோரியை எடுத்து ப்ளவுஸில் எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ப்ளவுஸு. ப்ளவுஸில் இந்த இடத்துல தான் நம்ம வந்து டோரியை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு திருப்பி நார்மல் நீடில் இருக்கு இல்லையா, அதில் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ த்ரெட்டை இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த டோரியை இந்த ப்ளவுஸ் இருக்குல்ல, ப்ளவுஸோட பேக் சைடில் இப்படி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 இன்ச் வந்து டோரி உள்ளே போகிற மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கார்னரில் கொடுக்க வேண்டாம். 1/2 இன்ச் எப்போவுமே ப்ளவுஸுக்குள்ளே டோரி இருக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் தான் எப்போவுமே போடணும் டோரியை ப்ளவுஸில் ஃபிட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் அது நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு தென் இப்போ நாட் போட்டு எடுத்துக்கோங்க. டூ to 3 டைம்ஸ் நாட் போட்டுட்டிங்கன்னா நல்லா டைட்டாக வந்து டோரி ஃபிட் ஆயிரும். இப்போ நீங்கள் கட்டரில் ட்ரிம்மர் யூஸ் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் லட்கன் வந்து ப்ளவுஸில் இப்படி தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ளவுஸை நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ லட்கன் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான லட்கன் வந்து மேக் பண்ணலாம். இந்த லட்கனில் நம்ம கொடுத்துருக்க ஹேங்கிங்கில் நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி லட்கன் ரெடி பண்ணி அதில் கூட இந்த மாதிரி ஹேங்கிங்ஸை வைக்கலாம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா ஸ்டே டியூன் வித் யுவர் லவபிள் ட்ரெண்டிவியரா காஸ்டியூம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.